بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அர்த்தத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை ஆல இம்ரான் அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் 15 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 16வது வசனத்தை பார்க்க போகிறோம். 16வது வசனம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். இந்த 15ல் பாருங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இதைவிட சிறந்ததை அறிவிக்கட்டுமான்னு வந்துச்சுல, குல் நபியல் நீங்கள் கேளுங்கள், உனப்பிவுக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, பி ஹைரிம் மின் தாலிக்கும் இதைவிட சிறந்ததை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராகன்னு சொல்லிட்டு, லில்லதீன இத்தகௌ அஞ்சக்கூடியவர்களுக்கு இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சில. இந்த அஞ்சக்கூடியவர்களுக்கு உண்டுன்னு சொன்னதில் அஞ்சக்கூடியவங்கன்னா யாருன்றதை ஆளாளுக்கு விளங்கிக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த அஞ்சக்கூடியவர்கள் யார் என்பதை தான் அடுத்த வசனம் விளங்குறது. லில்லதி நத்தகோ, யார் அஞ்சுகிறார்களோ அல்லாவுக்கு அவங்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதில்ல. அப்போ அஞ்சக்கூடியவர்கள்னு சொன்ன அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அடுத்த வசனத்தில் அஞ்சுறவங்க இதனுடைய சிவத்து தான், இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த வசனம். அஞ்சக்கூடியவங்க நான் யாருன்னு கேட்டால், அல்லதீன யக்கூலூன அவர்கள் கூறுவார்கள், கூறக்கூடியவர்கள் என்ன கூறுவார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, இன்னனா ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், அதனால் ஃபகஃபிர்லனா எங்களுக்கு மன்னித்து விடுவாயாக, துனூபனா எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக, கினா எங்களை பாதுகாப்பாயாக. கினான்னு சொன்னால் வக்கான்னு சொல்கிறோம்ல, வக்கா என்பதனுடைய வருங்காலம் யக்கீண்டு வரும். யக்கீலேருந்து அம்ரு எடுத்திங்கன்னா கி, வக்கான்னா பாதுகாத்தான், அதனுடைய அம்ரு கி, காஃபு மட்டும்தான் கி. அப்போ வக்கினா கி, இதில் மூணு சொல் இருக்குதுல்ல, வாவு ஒன்று இருக்குது, கீண்டு ஒரு சொல், நாண்டு ஒரு சொல் வேண்டா. மேலும் கினா எங்களை பாதுகாப்பாயாக, வக்கினான்னு சொன்னால் இது கீங்கிற அமுரோட நாங்கிற முத்தக்கல்லிம் ஜம்முடைய லமீர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வக்கினா எங்களை பாதுகாப்பாயாக, அதாபன்னார் நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுவார்கள். அந்த தக்குவா உள்ளவங்க யார் என்று கேட்டால், யாருக்கு மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால், அவங்க என்ன செய்யணும், அல்லாட்ட பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம், நாங்கள் மனுஷங்கிற முறையில் தப்பு தவறு செய்யத்தான் செய்வோம், அப்படி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் எங்களை மன்னிச்சுட்டு நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டு இருந்தால் தானே நீங்கள் தப்பு செய்யத்தான் செய்வீங்க. அப்போ தப்பு பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு தூக்கி சொர்க்கத்தில் போடுவோமா நாங்கள்? அப்போ தப்பு செய்வீர்கள் என்ற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இறைவா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், ஈமானில் கரெக்டாக இருக்கிறோம், வணக்கத்துக்குரியது நீந்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனாலும் மனுஷங்கிற முறையில் எங்கள்கிட்ட தப்பு வரும், அதை நீ மன்னிச்சிரு, ஃபகஃபிர்லனா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அடிக்கடி என்ன செய்யணும், நினைக்கும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். குறிப்பிட்ட பாவங்களை சொல்லியும் கேட்கணும், பொதுவாகவும் கேட்கணும். நம்மளை தெரியாமலே பாவம்னு தெரியாமலே பாவம் செய்வோம். அப்போ எல்லா விதமான பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். அவர்களுக்குத்தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், அல்லதீன யக்கூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்களே, ஃபகுஃபிர்லனா எங்களை மன்னித்து விடுவாயாக, துனூபனா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லுகிறார்களே, வக்கினா அதாபன்னார் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று சொல்லுகிறார்களே, அந்த முத்தகீன்களுக்குத்தான் சிறந்தது இருக்கிறது, ஜன்னாத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அல்லதீன இத்தகவு என்பதில் அதுக்கு விளக்கம். தக்குவா ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னால் அவன்கிட்ட கண்டிப்பாக என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடிகிட்டே இருக்கணும், நரகத்தை விட்டு காப்பாற்றுன்னு கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் செஞ்ச நன்மை தீமையை எடை போட்டு கொடுக்குறா இருந்தால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக எவனும் நடக்கிறது கிடையாது. அவனுடைய கருணையை கொண்டு தான் சொர்க்கம் கிடைக்கும்.
அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும்னு கேட்டால் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும், நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். இவங்க தான் முத்தகீன்கள், தக்வா உள்ளவங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களும் இருக்கணும். அது என்னது? அசாபிரீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அசாபிரீன, பொறுமை காக்கக்கூடியவர்கள். சபர என்றால் பொறுத்து கொண்டான். பொறுமைண்டா என்னது? பொறுமைன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு வறுமை வரும். வறுமை வந்தவொடனே நான் தானே கிடச்சேன், என்னையத்தானே சோதிக்கணும்னு அல்லாட்ட கேட்கக்கூடாது. அல்லா வறுமையை கொடுத்தான்னா சபிச்சுக்கணும், அதுக்கு ஒரு நன்மை இருக்கும், நமக்கு நல்லது தான் செய்வான் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த வறுமையை சகிச்சுக்கிறணும். அல்லது ஒரு மரணத்தை ஏற்படுத்துவான், குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிடுவார், அப்போ என்ன செய்யணும்? சபர் பண்ணணும். சரி மூத்து அல்லாவுடைய விதிப்படி நடக்கிறது, அதுலேயும் ஒரு கயிறு இருக்கும் அப்படின்னு அதுக்கு சபர் பண்ணிக்கிறன்னு. நோய்வாய்ப்படுவீங்க, அதுக்கு சபர் செஞ்சுக்கிறன்னு. அவங்க பெரிய இழப்பு நஷ்டம் ஏற்படும், அதுக்கு சபர் செஞ்சுக்கிறன்னு. அல்லது ஒரு போர்க்களத்தில் இறங்கி எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது, அப்போ அதில் வெட்டு குத்து காயம் எல்லாமே ஏற்படும், அதை சகித்து கொள்ளணும். அப்போ சபுரு என்று சொன்னால், சபுருங்கிறது நல்லா இருக்கும்போது சபுர் வராதுல்ல, சபுருண்டாலே கஷ்டத்துக்கு தானே வர்றேன். அப்போ என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வராத எவனும் இருக்கவே மாட்டார்கள். பலவித கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தன் பிள்ளையே இருக்காது, அது கஷ்டம் தானே. சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டு பிள்ளை இல்லாமல் ஆக்கிடுவான். அது ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லாட்டாலும் மன ரீதியாக அவனுக்கு ஒரு கஷ்டம் தானே, அது சபூர் பண்ண வேண்டிய விஷயம் தானே, அதை சபூர் பண்ணிக்கிடுவான். அல்லது மனைவி அவனுக்கு சரி அமைய மாட்டான், புருஷன் ஒழுங்கு அமைய மாட்டான், அப்போ அது பெரிய என்னடா இவளோட வாழ்க்கை அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? சபூர் பண்ணுங்கள், அப்படி வரத்தான் செய்யும். இல்லாட்டி அதோட சிறந்த தேர்ந்தெடுங்க, ஒன்றும் கிடைக்கலன்னா சபூர் பண்ணுங்கள். அப்போ சபுரு என்பது வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம், பெரிய அதை சபுரு தான் இஸ்லாம்னாலே சபுரு தான். ஈமானுக்கு அர்த்தமே சபுரு தான். என்ன வந்தாலும் நின்று பார்க்கணும், கலங்கக்கூடாது. என்ன எது வரட்டுமே, நஷ்டம் வரட்டும், மூத்து வரட்டும், கஷ்டம் வரட்டும், மனக்கோவலை வரட்டும், என்ன வேண்டாலும் வரட்டுமே, எல்லாம் நான் உனக்காக சபூர் பண்ணிக்கிறேன், நீ உனக்கு எஜமான், நீ என்ன வேணாலும் செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு இந்த துன்பத்தில் நீ காப்பாற்றுன்னு துவாவும் செஞ்சுக்கிறங்க. செஞ்சாலும் அவன் தந்துட்டதை என்ன செய்யணும், நீ ஒரு நன்மையை தான் நாடுவாய், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனசுக்குள்ளே வைத்து கொண்டு இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது சகித்து கொள்ளாமல் சிறுக்கு வரைக்கும் போயிடுறாங்க. சபுர் எந்தளவுக்கு போயிடுதுன்னு கேட்டால், தீராத வைத்த வழின்னா அந்த சாமியார்கிட்ட போனால் போகிறான், சபுர் இல்லை. அப்போ சபுருங்கிறது என்னென்னு கேட்டால், எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒன்றை நிப்பாட்டுறது சபுர் தான். சபுருக்கு நிகராக ஒரு விஷயமே கிடையாது, வழங்குதா? பொறுமைக்கு நிகரான ஒரு மனிதனுடைய பண்பாடுகளில் அந்த சபுருக்கு நிகரான ஒரு சிறந்த பண்பு கிடையாது. அப்போ சாபிரீன, தக்குவா உள்ளவங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னா, தக்குவாண்டா யார் உன்ட்ட சபுர் இருந்துச்சானல்ல பார்ப்பான். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிற, ஆடி போகிறது, ஒதுங்கி போகிறது, இப்படி நடுங்கி போகிறது, என்ன அதோட அல்லாவை மறந்துடுறது, அல்லாவை திட்டுறது, இறைவனை திட்டுறது, நல்ல வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை விட்டுட்டு ஓடிடுறது, ஒரு துன்பம் வந்தவொன்னே ஆமாம் என்னத்தை தொழுது என்னத்தை அப்படி இதெல்லாம் சபுரை கெடுக்க, சபுர் இல்லாதவங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஈமானில் கற்றுக்கிற என்னென்னு கேட்டால், இறைவன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான சோதனைகளையும் கொடுக்கத்தான் செய்வான். அந்த சோதனை தரத்தான் செய்வான், அதுக்கு ரைட் அவனுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதை நான் சகிச்சு தான் ஆகணும் என்ற எண்ணத்தில் வச்சுக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயமும் கலங்காது, நம்மளை பாதிக்காது. மனசில் நிம்மதியாக இருப்பான்ல, அந்த சபூர் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படி ஸ்டடியை நிற்பான்லங்க, மனநோய் வராது, கிறுக்கனாக மாட்டான், தற்கொலை செய்ய மாட்டான். பல நன்மைகள் இந்த சபூர்னால் கிடைக்கிறது, ஆகிரத்துலேயும் பெரிய விஷயங்கள் கிடைக்கிறது. அசாபிரீன, தக்குவா உடையவர்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிறவர்கள் யார் என்று கேட்டால், அசாபிரீன சகித்து கொண்டவர்களான தக்குவா உடையவர்கள், சாதிகீன உண்மை பேசக்கூடியவர்கள். உண்மைங்கிறது முக்கியமான ஒரு இது எடுபட்டே போச்சு சமுதாயத்தில். பொய் பேசுகிறது சாதாரணமாக பொய் பேசுகிறாங்க. பொய் பேசுகிறதுக்கு வெட்கப்படுவதே கிடையாது. உண்மை தான் பேசணுங்கிறது ஒரு பெரிய மார்க்க கடமை. அதுதான் நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்ட்டு என்ன செய்கிறதில்ல, விளங்குறது இல்லை. சின்ன குழந்தையிலேருந்தே பொய் பேச என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்குறது. எல்லாமே ஒரு வாப்பா கண்டிப்பாக பொய் பேச சொல்கிறது, உம்மாவுக்கு பயந்து பொய் பேச சொல்கிறது, புருஷனுக்கு பயந்து பொய், பொண்டாட்டிக்கு பயந்து பொய் பேசுகிறதுலாம் பொய். அப்போ பொய்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பொய் சிலது இருக்கிறது. ரெண்டு பேர் சண்டையாக இருந்தாங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு பொய் சொல்லலாம்,
அது தப்பு கிடையாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தரை ஒருத்தர் மகிழ்விப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். என்ன, உன்னைய மாதிரி ஒரு குணவதியை நான் பார்க்க இயலாதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்க மாட்டாவ. ஆனால் அப்படி சொல்வதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு இணக்க ஏற்பட சொல்லிட்டு போன்றான்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இல்லறம் நல்லா போவதற்காக வேண்டி உங்களை மாதிரி ஒரு ஆளை கிடையாது, உன்னை மாதிரி அப்படின்ற மாதிரி சில புழுகு மூட்டைகளை எடுத்து விட்டுக்கிறலாம். தப்பு கிடையாது. தப்பு பொய்ன்னு தெரிஞ்சாலும் ரசிப்பாங்க அது ரெண்டு பேருமே. அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு அப்படி செய்யலாம். போர்க்களத்தில் பொய் சொல்லலாம். இப்படி அனுமதிக்கப்பட்டதை தவிர மற்ற இடங்களில் என்ன செய்யணும், பொய்ங்கிறது பேசவே கூடாது. சாதிக்கின யார் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த முத்தகீன்களுக்கு தான் சொர்க்க சோலைகள் ஏற்கனவே சொன்னோம்ல என்னென்னலாம் இருக்க முடியும் அதெல்லாம் கிடைக்கும். இன்னும் அந்த தக்வாவுடையர்களுக்கு ஒரு காணித்தீன்னு சொன்னால் வணங்குறவங்க, அதை கட்டுப்பட்டு நடக்கிறவங்க. கணத்தன்னு சொன்னால் அதாவது இப்னு அப்பாஸ் கூட சொல்லுவார், குல்லு குனூத்தின் ஃபில் குரானி தாத்துன். குரானில் காணித்துன்னு வர எல்லாமே கட்டுப்படுதலுங்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது. அப்போ காணித்தின்னு எங்கெல்லாம் வருதோ கட்டுப்பட்டு நடக்குதல். யாரு கட்டுப்பட்டு நடக்குதல், யாரு கட்டுப்பட்டு நடக்கணுமோ அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது அல்லாவுக்கு. ஒரு காணித்தீனா ஒரு காணித்தீன் இல்லா, அல்லாவுக்காக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் ஊர் வழக்கம் அந்த வழக்கம் இந்த வழக்கம் இப்படி தான் எங்கள் குடும்பத்தில் பழக்கம் தூக்கி எறிஞ்சிருந்தேன். எல்லாம் வேணாண்டா வேணாம் விட்டு அப்படி கட்டுப்பட்டு நடக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உனக்கு அந்த சொர்க்க சொல்ல கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக ஒரு முன்ஃபிகீன, அன்ஃபக என்றால் செலவு செய்தான்ற அர்த்தம். முன்ஃபிக்குன்னா செலவழித்தல் என்பதற்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறான், வீணாக செலவழிக்கிறான், தண்ணி அடிக்கிறதுக்கு செலவழிக்கிறான், சூதாட செலவழிக்கிறான், அதையும் கூட அது எடுத்துக்கொள்ளும். ஆனால் குரானில் அன்ஃபக்கன்னு வரக்கூடிய எந்த ஒன்றுமே நல்லதுக்கு செலவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அந்த அகராதியில் அந்த அர்த்தம் இருக்குது. அகராதியில் நல்லதுக்கு செலவு செஞ்சாலும் கெட்டதுக்கு செலவு செஞ்சாலும் அன்ஃபக்க தான். ஆனால் அல்லாஹ் குரானில் நமக்கு ஹதீஸில் அன்ஃபக்கன் மார்க்கத்தில் சொல்லப்படுற எல்லாமே எது அறப்பணிகளாக இருக்குதோ அதுக்கு செலவழிக்கிறது வழங்குதா. நீங்கள் பாட்டுக்கு ஆடம்பரத்துக்கு செலவழித்து அதுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா? நமக்கு அறிவே சொல்லுதில்ல. செலவழிக்கிறதுக்கு எவன் செலவழிக்காமல் இருக்கிறான்? செலவழிக்காத மனுஷனே கிடையாது. எதுக்கு செலவழிக்கிறலாம் பிரச்சனையே. நல்லதுக்கு செலவழித்தாண்ட தான் அவனுக்கு கூலி கிடைக்கும், கெட்டதுக்கு செலவழிக்கணும் நிறைய இருக்கிறான். அப்போ நம்ம முன்ஃபிக்கின்ற வரத்த அர்த்தத்தை அகராதி அர்த்தம் பார்க்கக்கூடாது. ஒல் முன்ஃபிகீன ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் செலவழிப்பவர்கள் அர்த்தம். முன்ஃபிகீன் என்றால் அல்லாவின் பாதைன்னா என்ன, அல்லாஹ் இதையெல்லாம் செலவழித்தா கூலி தருவேன் சொல்லுகிறானோ, எந்த செலவழித்தலுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லுகிறானோ அதுதான் சபீல் உள்ளா. அந்த சபீல் உள்ளாவில் நீங்கள் செலவழிக்கணும். உள் முன்ஃபிகீன ஃபீ சபீல் இல்லா. அந்த இந்த மாதிரி உள்ளவர்களுக்கும் அந்த தக்வா உடையவர்களுக்கும் என்ன கிடைக்கும், அந்த இது கிடைக்கும். எப்படி பண்ணணும், சேர்த்து அர்த்தம் செய்யணும். அந்த தக்வா உடையவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அவர்களுக்கு எத்தகையவர்கள் என்றால் சாபிரின பொறுமையாளர்களான, ஒரு சாதிக்கீன உண்மை சொல்பவர்களான, ஒரு காணித்தீன கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களான, ஒரு முன்ஃபிகீன அல்லாவின் பாதையில் செலவழிப்பவர்களான அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிற அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இது. அந்த வசனத்தினுடைய ஒரு சிஃபத்து வர்ணனைகள். அடுத்தது ஒல் முஸ்தகஃபிரீன, பாவ மன்னிப்பு தேடுவது. பாவ மன்னிப்பு தேடுவதுங்கிறது ஏற்கனவே வந்துருச்சு உங்களுக்கு. எப்படி வந்துச்சு, ரப்பனா ஆமன்னா ஃபகஃபிர்லனா, எங்களை மன்னிப்பாயாகன்னு தான் கேட்டாங்கல்ல. மன்னிப்பாயாகன்னு கேட்டதுக்கு பேர் மறுபடியும் இதுக்கு மன்னிப்பு சொல்கிறான்னு கேட்டால் அதில் முதல் இதுக்கு முந்தின வசனத்தில் அதானே வந்துச்சு. அல்லதுன்னு குழுனா ரப்பனா என்னென்னா ஆமன்னா ஃபகஃபிர்லனா துணுபனா, எங்கள் பாவத்தை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டான். மறுபடியும் மன்னிப்புன்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் அது மன்னிப்புங்கிற மேட்ரு கிடையாது. அந்த மன்னிப்புலையே எப்போ வேண்டாலும் மன்னிப்பு கேட்கலாம். அந்த மன்னிப்புக்கு எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு தனி ஒரு சிறப்பு வச்சுருக்கிறான். அது என்ன குறிப்பிட்ட நேரம்னா சஹர் நேரம், அதாவது தஹஜ்ஜத் நேரம். சஹர் நேரம்னா சஹர் செய்வதற்குரிய நேரம் தானே, சுபுக்கு முந்தி உள்ள நேரம். சுபுக்கு முந்தி உள்ள நேரத்துக்கு பேர் சஹர் நேரம்னு சொல்லுவோம். அதை நான் சஹர் சாப்பிட்றதுனால அதுக்கு அந்த பேர் சொல்கிறோம். அது பொதுவாக தஹஜ்ஜத் நேரம்ங்கிறோம்ல, அதுதான் அது இரவில் உள்ளது. அப்போ நீ பாவ மன்னிப்பு தேடுறதுல கூட ஊர்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தூங்காமல் எந்திரிச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு வையி, அதை எல்லாம் கூடுதலாக அதை கவனிக்கத்தானே செய்வான். அங்கே பாடுறான் 50 பேர் தூங்குறாங்க, இவனை பாடுறான் 4 மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்,
விடிகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்கும் போது அல்லாஹ் அதுக்கு வந்து கூடுதல் மதிப்பை கொடுப்பான். அப்போ இங்கே சொல்லப்படுறது வெறும் பாவ மன்னிப்பை சொல்லலை, உல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுறவர்கள். எப்படி வருது? உல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுற. முதல்ல பாவ மன்னிப்பு பொதுவாக தேடிக்கிறேன்னு, பொதுவாக தேடுவதோட இந்த மன்னிப்பு தேடுவதற்குன்னு உள்ள நேரம்னு ஒன்று இருக்கிறது. நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, ஒரு 4 மணி 5 மணிக்கு சுபுவுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு தொழுதுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பாவ மன்னிப்புக்கு வந்து கன்ஃபார்மாக எல்லாம் மன்னிப்பான். அதுக்கு வந்து கூடுதலான ஒரு பவர் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களுக்கு ஜன்னாத் இருக்கிறது, அதன் கீழே ஆறுகள் ஓடும், நிரந்தரமாக இருப்பார்கள், அதுபோக அல்லாஹ்வுடைய திருப்தி வேறு உங்களுக்கு கிடைக்கும் இப்படின்னு வந்து சில அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி. அந்த தக்வா உடையவர்கள்னு சொன்னதுக்குரிய விளக்கம் இதெல்லாம். குரானை விளக்கிறோம். தக்வா உடையவர்கள்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம போட்டு தேடிட்டு இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அங்கே தக்வா உடையவர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, தக்வா உடையவர்கள் யார் என்று சொன்னால் இவங்கெல்லாம் இருப்பான். பகுஃபிர்லனா அதுன்னு போனால் எங்களை பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க, நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க, சபுரை கடைப்பிடிப்பாங்க, உண்மையை பேசுவாங்க, கட்டுப்பட்டு நடப்பாங்க, நல்ல வழியில் செலவழிப்பாங்க, சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இவ்வளவு தன்மை இருந்தால் அவங்களுக்கு அந்த இது உண்டு. எது உண்டு? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தகத்திகள் அன்ஹாருங்கிறது உண்டு. இவ்வளவும் சேர்ந்து ஒரு தொகுப்பு. இது 17 தான் இந்த டாபிக் முடியுது. அங்கே ஆரம்பித்தது வந்து 17வது வசனத்தில் தான் முடிகிறது. 18 வேறு விஷயமாக போயிடுது. 18 என்ன வருது? ஷஹிதல்லாஹு. ஷஹிதங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ஷஹிதங்கிற வார்த்தை வந்து பொதுவாக சாட்சி சொல்லுகிறான் என்று இந்த ஷஹிதங்கிற வார்த்தையை எல்லோரும் என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த அர்த்தமும் ஷஹிதவுக்கு இருக்குது. ஷஹிதங்கிற சொல்லுக்கு வந்து சாட்சின்னா என்ன அர்த்தம்? இவன் வந்து திருடிட்டான்னு ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, யாருப்பா சாட்சிந்தா நான் தான் பார்த்தேன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், இதான சாட்சிங்கிறது. சாட்சி என்று சொன்னால் 2 பேருக்கு உள்ள தாவாவில், 2 பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனையில் இவன் கொடுத்தான், இவன் வாங்கினான், அவன் திட்டனா, அதுக்கு நான் தான் சாட்சின்னு எதோ 2 பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைக்கு தான் சாட்சி வரும். இந்த சொத்து இவனுக்கு உரியது தான், அவனுக்கு உரியது தான், இல்லை இப்படி தான் சொன்னார், அப்படி தான் சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து அதை பற்றி அறிந்த 3வது நபர் வந்து நீதிமன்றத்திலேயோ அது குறித்து விசாரிக்கிற சபைகளிலேயோ சொல்லுவான்ல, அதுக்கு பேர் சாட்சி. அந்த அர்த்தம் இருக்குதான்னு கேட்டால் ஷஹீதவுக்கு அந்த அர்த்தம் பொதுவாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் சாட்சின்றாங்க. அந்த ஷஹாதத்துங்கிற எங்கே சாட்சின்னு அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் 2 பேர் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து, அதில் ஒருத்தனை கொண்டு தான் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. அவன் வந்து சொல்கிறான், நான் இவன் கொடுக்கும்போது பார்த்தேன், 1000 ரூபா வாங்கலை 2000 ரூபா வாங்கினார் எனக்கு தெரியும், இப்படின்னு இவன் தான் முதல்ல அடித்தார், அவன் 2வது தான் அடித்தான், எல்லாமே சாட்சி தானே. அப்போ 2 பேர் சம்மந்தப்பட்ட சிவில் கிரிமினல் எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு வந்து அதை தெரிந்த 3வது ஒரு ஆள் விசாரணை மன்றத்தில் சொல்கிறான் பாருங்கள். விசாரணை மன்றம் கோர்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு 3 பேர் வந்து விசாரிக்கிறாங்க, அது மன்றம் தான். அந்த 2 பேர் மத்தியில் உள்ள பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சபையில் வந்து பேசுகிறான்ல, எனக்கு தெரியும் நான் பார்த்தேன், இதுக்கு பேர் தான். இந்த மாதிரி இடங்களில் வந்தால் மட்டும்தான் சாட்சின்ற அர்த்தத்தை கொடுக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹுக்கு சாட்சி சொல்கிறேங்கிறாங்க. அங்கே அஷ்ஹதுன்னு வந்துருச்சுல, அஷ்ஹது அல்லாஹ் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் வைத்தவரை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். எந்த கோர்ட்டில் வழக்கு நினச்சி என்ன சாட்சி சொன்னேன், இதுக்கு பேர் சாட்சியா? சாட்சின்ற என்னப்பா சாட்சி எங்கே சொல்கிற? அப்போ ஷஹாதத்துக்கு சாட்சின்னு அர்த்தம் இருக்குது, அது 2 பேருடைய பஞ்சாயத்துக்கு தான் ஷஹீதாவுக்கு சாட்சின்னு அர்த்தம். அப்போ அது இல்லாத இடத்துல ஏராளமான அர்த்தம் இருக்குது. ஷஹீத என்றால் பார்த்தான். ஷஹீதன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறான் பாருங்கள், அதுக்கும் ஷஹீத தான். கண்ணால் பார்க்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து அதை ஷஹீத்துல் கிதாபை, இந்த கிதாபை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சொன்னீங்கன்னா ஷஹீத தான். அப்போ ஷஹீத என்பதற்கு கண்ணால் பார்த்தான் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஷஹீத என்பதற்கு ஒன்றை அடைந்தான், அடைவதற்கு வந்து என்னது, உதாரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்போ ரமலான் மாதத்தில் நோன்பை கடமையாக்குறான்.
கடமையாக்கும் பொழுது ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர, அந்த மாதத்தை உங்களில் யார் அடைகிறாரோ, ஷஹீதவுக்கு சாட்சி சொல்கிற இடத்துல இல்லை, மாதத்துக்கு சாட்சி சொன்னால் நோன்பு கடமைன்னா அப்போ சாட்சி சொல்லாதவனுக்கெல்லாம் கடமை இல்லையா? ஃபமன் ஷஹீத மின்கும் அஷ்ஷஹ்ர, அந்த மாதத்தில் இதுக்குமே சாட்சி நடத்தி செஞ்சுக்கிறாங்க. குர்ஆன் தமிழாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்தில் எவன் சாட்சி சொல்கிறானோங்கிறாங்க. சாட்சி சொன்னான்டா பிறையை பார்த்துட்டு சாட்சி சொல்லுவானே அவனுக்கு தான் நோன்பு கடமை. யார் நோன்புக்கு சாட்சி சொல்லுகிறானோ அவனுக்கு, மாதத்துக்கு சாட்சி சொல்லுகிறானோ அவனுக்கு நோன்பு கடமைன்னு வந்துடும். அது சாட்சிங்கிற அர்த்தம் கிடையாது, அடைகிறது. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர, அந்த மாதத்தை எவன் அடைகிறானோ ஃபல்யசும்ஹு, அவன் நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு வருது. அப்போ ஷஹீதவுக்கு பார்க்குறன்னு அர்த்தம் இருக்குது, ஷஹீதவுக்கு அடைதல்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி உறுதிபட அறிந்து கொள்ளுதல். ஷஹீதவுக்கு என்ன அர்த்தம்? சந்தேகத்துக்கு கண்ணால் பார்க்குற மாதிரி அறிகிறது. இப்போ உறுதிபட அறிந்து கொள்றதுங்கிற வார்த்தைக்கு ஷஹீதங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த கலிமாவில் சொல்கிற ஷஹீதவில் அந்த ஷஹீதை தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நான் உறுதிபட நம்புகிறேன். சாட்சி சொல்கிறேன் என்ன செஞ்சாங்கன்னா உள்ளுக்கு போக மாட்டேங்குது. சாட்சி தான், நம்ம சாட்சி தான். கேஸில் போய் சாட்சி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வர்றவனுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். ஷஹீதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதுல்ல. ஆனால் அதை விட நிறைய அர்த்தம் இருக்குடா ஷஹீதுவுக்கு. நீ அந்த ஒரு அர்த்தம் செய்கிற. இங்கே சாட்சிக்கு என்ன வேலை இருக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது உண்டா இல்லையான்னு சண்டை நீங்கள் போய் சாட்சி சொல்லி அல்லாஹ் இருக்கிறாங்கிறத உங்கள் சாட்சியத்தை நிரூபிக்க போறீங்களா? அங்கே சாட்சிக்கு என்ன மீனிங்கில் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஷஹீதாவுக்கு நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுல சொல்வதாக இருந்தால் அங்கே என்ன அர்த்தம் செய்யணும்? உறுதிபட அறிந்தான். ஷஹீதை என்றால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிந்தான் அர்த்தம். அப்போ அஷ்ஹது நான் உறுதிபட நம்புகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்மாக நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு தான் அந்த ஷஹீதாவுக்கு அர்த்தம் செய்யணும். அது ஒரு ஷஹீதை. அந்த ஷஹீதை என்ற வார்த்தைக்கு ஒரு விஷயத்தை ஆஜரம் ஒரு சபையில் கூடியிருக்கிறோம், ஷஹீதை செய்து வந்துட்டானா அப்படின்னு அந்த இடத்துல ஷஹீதன்னு கேட்பாங்க. ஒரு 10 மாணவர்கள் இருக்கிறாங்க, 9 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தன் வரல, அவன் ஜெயிதுங்கிறவன் வரல. அப்போ என்ன கேட்பாங்க? ஷஹீத ஜெயிது வந்துட்டானா? வந்துட்டான்னு அர்த்தம். ஷஹீதுக்கு என்ன அர்த்தம்? வந்தான், ஆஜரானான், பெர்சன்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஷஹீதன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷஹீதவுக்கு உயிரை தியாகம் செஞ்சான்ற அர்த்தம். ஷஹீதுங்கிறீங்கல்ல, ஷஹீதுன்னு அர்த்தம் அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் இறந்தவனை ஷஹீதுங்கிறீங்கல்ல. ஷஹீதுன்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்தவன். ஷஹாதத்துக்கு சாட்சின்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி உயிர் தியாகம்ங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த ஷஹீதவுக்கு எக்கச்சக்கமான அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு சாட்சின்ட்டானு பொருந்தவே மாட்டேங்குது. பல இடங்களில் என்ன செய்யாது? அல்லாஹ்வுக்கு ஷஹீதுன்னு ஒரு பேர் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஷஹீதுன் அலா குல்லி ஷையின் ஷஹீத், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறான். சாட்சி சொல்கிறான் அர்த்தமா? அல்லாஹ் சாட்சி சொல்கிறான்னு என்ன அர்த்தம்? அது பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஷஹீதுன் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அலா குல்லி ஷையின், அனைத்து பொருட்கள் மீதும் ஷஹீதுன் நான் பார்வையை பதித்து கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு அர்த்தமும் ஷஹீதங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. இப்படி அந்த ஷஹீத என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த இடத்துக்கு எது பொருத்தம் என்று பார்த்து நம்ம செஞ்சுக்கிறணும். அந்த இருக்கிற அர்த்தங்களில் எது இந்த இடத்துல பொருந்துகிறது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ அந்த ஷஹீதை இங்கே வந்திருக்கு. எப்படி? ஷஹீதல்லாஹு, அல்லாஹ் சாட்சி சொல்கிறான்னு அர்த்தம் செய்கிறாங்க. ஷஹீதல்லாஹு, அப்போ அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான். ஷஹீதன்னா அல்லாஹ் சாட்சி சொல்கிறானா? அல்லாஹ் சாட்சி சொல்கிறோன்னா அப்போ நீதிபதியா நீங்கள்? தீர்ப்பு வழங்குற இடத்துலனா இப்போ சாட்சி சொல்லணும். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான்னு என்ன செய்கிறாங்க? அர்த்தம் பொருந்துதா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஷஹீதன்னா சாட்சின்னு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டாங்க, அது ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன? உறுதிபட அடித்து சொல்கிறான். ஷஹீதல்லாஹு, அல்லாஹ் உறுதிபட பேசுகிறான், உறுதியாக சொல்லுகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் அடித்து சொல்கிறான்ங்கிறோம்ல, அதுக்கு தான் ஷஹீத. ஷஹீதல்லாஹு, அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான்.
அன்னஹு லா இலாஹ, அன்னஹுங்கிறது லமீருஷான், அதுக்கு மீனிங் இல்லை, சும்மா ஹூ சேர்த்துக்கிடுவாங்க, முன்னாடி எதுவும் பேசணும். அன்னஹு லா இலாஹ, எந்த கடவுளும் கிடையாது, இல்லாஹுவ அவனை தவிர என்று அல்லாஹ் அடித்து சொல்கிறான், உறுதிபட சொல்கிறான். நான் உனக்கு சொல்கிறேன், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதை மேம்போக்காக சொல்லலை, ஏனோ தானோன்னு சொல்லலை, அடித்து சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஷஹீத் அல்லாஹு, அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான். என்னென்று உறுதிபட கூறுகிறான்? அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லாஹு என்பதை உறுதிபட கூறுகிறான். லா இலாஹ இல்லாஹுக்கு என்ன அர்த்தம்? அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. லா இலாஹ, இந்த லாவுக்கு பிறகு இந்த இலாகன்னு ஃபத்தக வச்சு வந்தால் எந்தங்கிறது அர்த்தம் வரும்னு பல தடவை சொல்லிட்டோம். லா இலாஹ, எந்த கடவுளும் கிடையாது, இல்லாஹுவ அவனை தவிர என்று அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான். அல்லாஹ் மட்டும் உறுதிபட கூறல, ஒல் மலாயிக்கத்து, வானவர்களும் உறுதிபட கூறுகிறார்கள். மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? லா இலாஹ இல்லாஹுவ என்பதை உறுதிபட சொல்கிறார்கள். மலக்குமார்கள் மட்டுமல்ல, உலுல் இல்மி, கல்விமான்களும் கூறுகிறார்கள். சரியான கல்விமானாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் தான் அவன் கல்விமான். அல்லாஹ்வை தவிர விளங்கலைன்னா அவன் கல்விமான் கிடையாது. எத்தனை டிகிரி படித்தாலும் சரி, அவன் ஒரு மடப்பை தான். அவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு எவன் சொல்கிறான்னா அவன் தான் கல்விமான். உலுல் இல்மி, உலு என்றால் உடையவர்கள், இல்முன்னா கல்வி, அதாவது கல்விமான்கள். உலுல் இல்மி, கல்விமான்களும் என்ன செய்கிறாங்க? உறுதிபட சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாவும் உறுதிபட சொல்லுகிறான், மலக்குமார்களும் உறுதிபட சொல்லுகிறார்கள், அறிவு படைத்த மக்களும் உறுதியாக சொல்லுகிறார்கள். என்னத்தை உறுதிப்பட சொல்லுகிறார்கள்? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை என்கிற இந்த மெசேஜை உறுதிபட சொல்லுகிறார்கள். அப்படின்ற வரைக்கும் இதுக்கு அர்த்தமாச்சு. அப்போ இந்த ஷஹீதை தான் நம்ம அஷ்ஹது கலிமாவோட சொல்கிறோம்ல, உறுதிபட நம்புறது, அந்த ஷஹீதை நம்ம கலிமாவோட அஷ்ஹது அல்லா இலாஹங்கிறோம்ல, அதான் உலுல் இல்மு, அறிவுடையவர்கள் சொல்லுகிறார், நல்லா சொல்கிறான். அதாவது நம்மளும் சொல்கிறோமா இல்லை? அஷ்ஹது அல்லா இலாஹண்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான்னா அவன் அறிவு உள்ளவன், அதனால் அஷ்ஹதுங்கிறான். அதான் இது இவங்க சாட்சி சொல்கிறாருன்றவாங்க. சரியா? சாட்சி சொன்னால் அதுக்கு ஒரு சப்ப அர்த்தமாக போகுது. சரி, அதுக்கப்புறம் இந்த காயிமன் பில் கிஸ்தி, கிஸ்துங்கிற வார்த்தைக்கு நீதின்ற அர்த்தம். அதில் என்றாலும் நீதி தான், அது ஜாஸ்தியாக பயன்படுத்தப்படும். கிஸ்துங்கிறதும் நீதிக்கு பயன்படுத்தப்படும். வாக்குசித்து, நீதி செலுத்துங்கள், இன்னல்லாஹ யுஹிப்பில் முக்சித்தீன், நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துங்கிற வார்த்தையை நீதிக்கு குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதுலுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக பயன்படுத்தப்படும். அதுலன்றாலும் கிறிஸ்துன்றாலும் ஒன்று தான். அப்போ கிறிஸ்து என்றால் நீதி. அப்போ காமண்டா என்ன அர்த்தம்? நின்றான்னு அர்த்தம். காமவுலேருந்து காய்மன் என்றால் நிற்கிறவன். இந்த காய்மன் வருதுல, காம என்றால் நின்றான். அந்த காமவுடைய இஸ்மு ஃபாயில் காய்முன், நிற்கிறவன். அப்போ இந்த காய்மன், அந்த காமங்கிறதுக்கு பிறகு அந்த பில் கிஸ்தின்னு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், காமாவுக்கு பிறகு எந்த சொல்ல வந்தாலும் சரி தான், நிற்கிறான் என்கிறது நிறுத்து, நான் நிப்பாட்டினான்ங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். அவன் நிற்கலை, அவன் நிப்பாட்டி வைக்கிறான். அப்படி சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ காம பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டினான். அவன் நின்றான் அர்த்தம் செய்யக்கூடாது, வெறுமனே காமண்டா நின்றான். காம பில் கிஸ்தி என்றால் நீதியை நிலைநாட்டினான், நிற்க வச்சான். அவன் நிற்கிறதுக்கு பதிலாக நீதியை நிற்க வச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ காமங்கிற வார்த்தைக்கு அதுக்கு பின்னாடி இந்த வராமல் இருந்தால் நிற்கிறான்னு அர்த்தம். காமாவுக்கு பிறகு அதனுடைய மஃபூலில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த எது பின்னாடி வந்திருக்கிறதோ அந்த விஷயத்தை நிப்பாட்டினான். அப்போ காயிமுன் பில் கிஸ்தி என்றால் நீதியை நிலைநாட்டுபவன். காயிமுன் என்றால் நிற்கிறவன், பில் கிஸ்தி சேர்ந்தவுன நிலை நாட்டுபவன், நிப்பாட்டுபவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இப்போ அல்லாஹ் இப்போ காய்மன்கிறது ஒருமை. இது காய்மன்கிறது மலக்கு, கல்விமான்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தால் காய் மூணுன்னு வந்திருக்கும். இந்த காய்மன் என்று ஒத்தைய ஒருமையாக வந்திருக்கிறது. அப்போ இந்த காய்மன் என்பது அல்லாஹ்வுக்கு, அல்லான்னு பேசப்பட்டுச்சுல, அவனுக்கு மட்டும் உள்ளது தான் இது. ஷஹிதல்லாஹு,
அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான் காயிமம்பில் கிஸ்தி நீதியை நிலைநாட்டுபவனாக. நீதியை நிலைநாட்டுதல்ங்கிறது வந்து அனைவருக்கும் உள்ளது கிடையாது. அனைவருக்கும் உள்ளதாக இருந்தால் காயிமன் என்று ஒருமையாக வராதுல்ல. மலக்கு இருக்கிறாங்க, உளுல் இல்முண்டு கல்விமான்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் அடக்கக்கூடிய ஒரு சொல்லாக சொல்வதாக இருந்தால் காயிமூன பில்கிஸ்தின்னு வந்திருக்கும். காயிமூனன்னா நிலைநாட்டக்கூடியவர்களாக. யார்? அல்லாவும் மலக்குமார்களும் கல்விமான்களும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற அர்த்தம் வந்துடும். இங்கே காயிமூனன்னு சொல்லாமல் காயிமன் என்று ஒருமையில் சொன்ன காரணத்தினால அப்போ ஷஹீத் அல்லாஹுன்னு நாங்கள் வந்துச்சுல, அல்லாஹ் தானே, அல்லான்னு ஆரம்பிக்கிறோம்ல, இந்த அல்லாஹ் என்பதுக்கு தான் அந்த காயிமன் என்பது மேட்சாகும். ஷஹீத் அல்லாஹ் உறுதிபட கூறுகிறான். எந்த நிலையில் கூறுகிறான்? காயிமம் பில் கிஸ்தி நீதியை நிலைநாட்டும் நிலையில் கூறுகிறான். நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் இதை சொல்கிறான். அப்போ நீதியை நிலைநாட்டுபவனாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த நான் தான் கடவுள் என்பதை அல்லாஹ் வந்து சொல்கிறான். மேலும் சொல்கிறான் லா இலாஹ, மறுபடியும் லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர அவர் எந்த கடவுளும் கிடையாது. அல் அசீஸு, அவன் மிகைத்தவன்னா எல்லாரையும் ஜெயிக்கிறவன், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அல் அசீஸ் என்றால் மிகைத்தவன். அல் ஹக்கீமு, ஹக்கீம் என்றால் நுணுக்கமான அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனக்கு தானே ஒரு புகழ் மாலையை சூட்டிக்கிறான். இது 18வது வசனம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வசனத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.